இப்போ வந்து C++ல if ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். if ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். இதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட் வராது. இது if எல்ஸ்ல மட்டும்தான் அவுட்புட்டாக ஃபால்ஸாக இருந்தாலும் கண்டிஷன் அவுட்புட் வரும். இப்போ if ஸ்டேட்மெண்ட்டில் வந்து C++ பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி வந்து பின் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பின் செட் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து ஹெட்டர் ஃபைல் #include.iostream. இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இது ஒரு நம்ம கம்ப்யூட்டருக்கு கண்டிஷனாக கொடுத்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு #include.iostream யூஸ் பண்ணுறோம். இன்ட் மெயின் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இன்ட் மெயின் இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் மொத்தம் 3 டைப் இருக்குது. இன்ட் மெயின், வாய்ட் மெயின், மெயின் இருக்குது. இன்ட் மெயின் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இன்ட் மெயின் யூஸ் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். இதே வாய்ட் மெயின் நீங்கள் யூஸ் பண்ணோம்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டர்ன் ஆகாது. இப்போ வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பின் செட் பண்ண போகிறோம். பின் வந்து நம்பர்னால இங்கே இன்ட் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு பின்னு செமிகாலன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ப்ரோக்ராம் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கோசரம் ஒவ்வொரு லைனுக்கு அப்புறம் செமிகாலன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து C++ல அவுட்புட் கொடுக்கணும்னா std.cout. இப்போ இங்கே என்ன வேணுமோ நம்ம டைப் இப்போ என்டர் த பின்னு நான் ஒரு கொஷின் கேட்கணும். அப்போது என்டர் த பின். இப்போ இதே இன்புட் கொடுக்கணும்னா std.cin கொடுக்கணும். இது அவுட்புட்டில் வந்து லெஸ் தென் சிம்பிள் கொடுக்கணும். இன்னில் கொடுக்கும்போது இந்த பக்கம் பார்த்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். பின் இப்போ வந்து இஃப்ல நான் இப்போ எனக்கு இந்த பாஸ்வேர்ட் செட் ஆகணும். அப்போ கண்டிஷன் கொடுக்குறேன். பின் ஈக்குவல் டு 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து செமிகாலன் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ கர்லி பிரேஸ் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன இது போட்டால் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் std.cout. இது இந்த பின் போட்டால் எனக்கு வந்து இந்த மாதிரி வெல்கம் டு மை வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். அதுக்கோசரம் இங்கே வெல்கம் டு மை வேர்ல்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 கர்லி பிரேஸ் ஓப்பன். ஓகே.